La 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 la. எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஆயுஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டு நீட்டுக்கு ரிப்பீட் பண்ணலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த டவுட் செக்ஷன்ல நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ ஆயுஷ் கோர்ஸ்க்கு அப்புறம் ஜாயின் பண்ணிட்டு நீட் ரிப்பீட் பண்றதுக்கு எனக்கு டைம் இருக்குமா, அண்ட் தென் வந்து நீட் ரிப்பீட் பண்ணலாமா வேணாமா, இப்போ நான் எனக்கு சீட் கிடைச்சிருச்சு, எம்பிபிஎஸ்ஓ இல்லாட்டி வேற ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ண போறேன், நான் வந்து காலேஜ்ல எவ்வளவு வந்து பெனால்ட்டி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பத்தி நாம இந்த வீடியோவில் டீட்டெயில்டா பார்க்கலாம். ஆக்சுவலா இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆயுஷ் கோர்ஸ்குள்ள எல்லாம் ஃபுல் என்ட்ரன்ஸ். ஸோ வந்து அந்த கவுன்சிலிங்லாம் முடிஞ்சு ஸோ ஆயுஷ் காலேஜுக்குள்ள ஸோ சித்தாவோ ஆயுர்வேதாவோ ஹோமியோபதியோ ஸோ உள்ள ஜாயின் பண்ணும்போது ஒரு பயம் இருக்கும் ஆக்சுவலா. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம நீட் ரிப்பீட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இன்னும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணோம்னா 50 to 100 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நாம் வந்து ஸோ எம்பிபிஎஸ்ஓ நம்ம வந்து பிடிஎஸ்ஓ நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம், நீட் ரிப்பீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு தாட் கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும். ஆக்சுவலா சொல்ல போனா அது வந்து எல்லாருக்குமே வர காமன் ஒரு ஐடியா, திங்கிங், நாலேஜ். இந்த தாட், இந்த எண்ணம் வரதுலாம் தப்பே கிடையாது. ஸோ வந்து உள்ள வரும்போது ஸோ ஆயுஷ் கோர்ஸ்க்குள்ள வரும்போது இதுக்கு வந்து ஸ்கோப் இருக்குமா இருக்காதா, நாம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாம நிறைய பேர் வந்து உள்ள வருவாங்க. ஆக்சுவலா சொல்ல போனா ஸோ அவங்க பேக் மைண்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இன்னொரு டைம் நம்ம இந்த வருஷம் நீட் ரிப்பீட் பண்ணுவோம், அந்த காலேஜ்ல வந்து எம்பிபிஎஸ் கிடைச்சுன்னா நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் இந்த காலேஜ்ல நம்ம வந்து பெனால்ட்டி வந்து பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுமே நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலா சொல்ல போனா ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீட் ரிப்பீட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. ஓகேங்களா? ஸோ உங்களோட பொறுத்து தான். ஆக்சுவலா இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து நான் எல்லா காலேஜுமே சித்தாவா இருக்கட்டும், ஆயுர்வேதா இருக்கட்டும், ஹோமியோபதியா இருக்கட்டும், நீ கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்றியோ இல்லை பிரைவேட் காலேஜஸ்ல ஜாயின் பண்றியோ, உன்னோட டைமிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் 9ல இருந்து 4:30 வரைக்கும் இருக்கும் ஆக்சுவலா. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு ஷெட்யூல்ட் ஆஃப் காலேஜஸ். ஓகேங்களா? நீ ஃபர்ஸ்ட் இயர் போய் ஜாயின் பண்ணும்போது எல்லாமே உனக்கு வந்து தியரி கிளாஸஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும், தியரி இருக்கும், அண்ட் தென் மதியத்துக்கு மேலே உங்களுக்கு வந்து லேப் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்க போகுது. இப்படி இந்த ஹெட்டிக் ஷெட்யூல்ல நாம வந்து நீட்டுக்காக தனியாக டைம் ஷெட்யூல் நீ ஒதுக்கணும். ஓகேங்களா? ஸோ வந்து 9 ஹவர்ஸ்ல ஸோ நீ மார்னிங் நைட் ஃபுல்லாக நீ படிக்கிறியா, இல்லை வந்து நைட் ஃபுல்லாக படிச்சு நீ நீட்டை கிளியர் பண்ண போறியா, இல்லை வந்து மார்னிங் படிச்சு ஏர்லி மார்னிங்காக படிச்சு நீ வந்து கிளியர் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் ஷெட்யூல் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக சொல்ல போனா இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி ஜாயின் பண்ணவங்க போய் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கிடைச்சவங்களும் இருக்காங்க. ஆக்சுவலா சொல்ல போனா ஸோ நான் அவங்களும் இருக்காங்க, ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலா சொல்ல போனா அதான் ரியாலிட்டி. ஆயுஷ் காலேஜஸ்ல சூஸ் பண்ணி அண்ட் தென் வந்து ஆயுஷ் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, சில பேர் வந்து நீட்டுக்காக உட்காந்து படிக்கிறவங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி 4-5 பேரை வந்து பார்த்துருக்கேன். ஸோ என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நான் நீட்டுக்கு ரிப்பீட் பண்ணேன், எனக்கு வந்து எம்பிபிஎஸ் காலேஜ் வந்து கிடைச்சிருச்சு போ, நான் போய் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ வெல் அண்ட் குட். ஓகே, இப்போ வந்து அவங்களோட ஷெட்யூல் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவங்களும் கண்டிப்பாக வந்து இதுலேயும் நம்ம வந்து படிச்சு தான் இருக்கணும். ஸோ நம்மளோட ஆயுஷ் காலேஜஸ்ல நம்மளுக்கு அனாட்டமி, பிசியாலஜி தான் ஹெவி சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்க போகுது ஃபர்ஸ்ட் இயர்லேயே. ஆக்சுவலா அதுக்கப்புறம் நீட்டுக்கும் சேர்ந்து நீ ரிப்பீட் பண்ணணும் அப்படிங்கிறது, நீ ஆன்லைன் கிளாஸ் போவியோ இல்லை ஆஃப்லைன் கிளாஸ் போவியோ இல்லை வந்து ஹோம் ஸ்டடி உட்காந்து ஹாஸ்டல்லே உட்காந்து படிப்பியோ அப்படிங்கிறது உன்னோட பொருத்தம், உன்னோட திறமையில தான் இருக்கு. ஆக்சுவலா உள்ள வரத்துக்கு இப்போ வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஷெட்யூல் சொல்லுவாங்க. இப்போ காலேஜ் போய் ஜாயின் பண்ணிட்ட, ஓகே, அது உன்னோட மற்ற இதெல்லாம் உன்னோட எக்ஸ்ட்ரா எஃபர்ட் தான் ஆக்சுவலா நீ போட போற இல்லையா? ஸோ காலேஜ் போய் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீ எக்ஸ்ட்ரா எஃபர்ட் நீ எந்த அளவு நீ போடுற அப்படின்ட்டு தான் நீ வந்து அந்த காலேஜ்ல இருந்து வெளியே வர்றது. ஸோ நீ வந்து அந்த காலேஜ்ல இருந்து ஸோ நீட்ல அடுத்த வருஷம் நல்ல மார்க் எடுக்கிறது, ஸோ காலேஜ் போய் ஜாயின் பண்றது அந்த மாதிரி இருக்கும். இல்ல அப்படின்னு இந்த காலேஜ் லைஃப்ங்கிறது ரொட்டீனா அப்படியே மாறும். மெடிக்கல் லைஃப்குள்ள உள்ள வந்துட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, ரொட்டீனே அப்படியே மாறும். ஸோ டைமே இருக்காது. ஆக்சுவலா சொல்ல போனா ஸோ 9 to 10 ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த சிலபஸ் நீ வந்து படிச்சு ஸோ இதையும் நீ கவர் பண்ணணும். ஸோ இதுலயும் நீ வந்து பாஸ் பண்ணா மட்டும்தான் நெக்ஸ்ட் இயர்க்கு நீ வந்து போற மாதிரி இருக்கும். ஆனா யூனிவர்சிட்டி எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து உனக்கு வந்து நீட் எக்ஸாம் வந்துடும். ஆக்சுவலா 1.5 years கழிச்சு மட்டும்தான் ஒரு யூனிவர்சிட்டி எக்ஸாம் நீ வந்து எழுதுவ ஆயுஷ்ல. ஸோ அதே மாதிரி தான் அதுக்கு முன்னாடியே வந்து இப்போ நவம்பர்ல நீ காலேஜ் சேர்ற அப்படின்னா நீ வந்து அடுத்த வருஷம் ஸோ 2025 நவம்பர் காலேஜ் சேர்றா, 2026 எப்படி 2027 அந்த மார்ச் அந்த ஏப்ரல் மந்த்ல தான் நீ வந்து
யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதுவேன். அதுக்கு நடுவில் இன்னொரு எக்ஸாம் வந்துடும் ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ அந்த மே மந்த்தில் வந்து ஒரு நீட் எக்ஸாம் எழுதுறோம். ஸோ அதிலே வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணுறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி போனவங்க நிறைய பேர் நான் வந்து பார்த்துருக்கேன். நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் நிறைய மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் இப்போ 100ல் ஒரு 2%, 3% பேர் தான் அந்த மாதிரி போயிருக்காங்களே தவிர்த்து மிச்ச பர்சன்டேஜில் ஃபெயிலியர் தான் ஆக்சுவலாக சொல்ல போனீங்க. 97% வந்து டைம் வந்து கொப்பப் பண்ண முடியல, என்னால் வந்து அதை கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, இதுக்கே டைம் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது வித்ட்ரால் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்படியும் இருக்கு, அண்ட் தென் வந்து இப்படியும் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெனால்ட்டின்னு வரும்போது நீ கவர்மெண்ட் காலேஜில் சேர்ந்துட்டீங்கன்னா உனக்கு வந்து ஆக்சுவலாக கவர்மெண்ட்ல உனக்கு வந்து 15,000 தான் ஃபீஸு. பெனால்ட்டிங்கிறது எதனால பே பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கவுன்சிலிங்லாம் முடிஞ்சு கட் ஆஃப் டேட் அப்படின்னு என்ட்ரி ஆஃப் கட் ஆஃப் டேட் அப்படின்னு ஒரு டேட் ஒன்று வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அது வந்து NCASல இருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த டேட்டுக்குள்ள காலேஜ் ஜாயின் பண்ணவங்க ஃபுல்லா வந்து அங்கே அட்மிஷன் போட்டுருங்க. அதுக்கு மேலே எந்த ஒரு அட்மிஷனும் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த டேட்குள்ள வந்து ஜாயின் பண்ணிட்டோம், மற்ற காலேஜ் ஜாயின் பண்ணலாம், மற்ற காலேஜ் போய் வேற கோர்ஸை போய் ஜாயின் பண்ற அப்படின்னா உனக்கு மேக்ஸிமம் பெனால்ட்டியே இருக்காது. ஸோ அந்த கவுன்சிலிங் ஃபீஸ், அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் 15,000 20,000 பே பண்றோம்னு செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட், அதெல்லாம் தான் பெனால்ட்டியை வந்து பிடிப்பாங்க. இந்த கட் ஆஃப் டேட் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நீ ஏதாச்சும் கோர்ஸை டிஸ்கண்டினியூ பண்ற அப்படின்னா ஸோ நீ வந்து அந்த ஃபுல் 5 வருஷத்துக்கு உண்டான ஃபீஸை கட்டியே ஆகணும். இப்போ கவர்மெண்ட் காலேஜில் போய் ஜாயின் பண்ணிட்டு டிஸ்கண்டினியூ பண்ணீங்கன்னா 1 lakh பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதே நீ பிரைவேட் காலேஜில் போய் மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ இல்லாட்டி கவர்மெண்ட் கோட்டாவோ நீ போயிட்டு ஜாயின் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இயர் அந்த கட் ஆஃப் டேட் முடிஞ்சுட்டு அதுக்கு அப்புறமேட்டுக்கு நீ வந்து டிஸ்கண்டினியூ பண்ற அப்படின்னா 5 வருஷத்துக்கு உண்டான ஃபீஸை நீ முதல்ல பே பண்ணிடணும். நீ அது ரெடி ஆகிக்கோ. ஆக்சுவலாக சொல்ல போனேன், இப்போ ரிப்பீட் பண்ண போற அப்படின்னா 5 வருஷத்துக்கு உண்டான ஃபீஸ்னா 1.5 lakhs per வருஷம். ஓகேங்களா? இன்டூ 5 7.5 சம்திங் வரும். இப்போ ஹாஸ்டல் ஃபீஸ் ஒரு வருஷம் தான் நீ பே பண்ண போற. ஹாஸ்டல் ஃபீஸை விட்டுரு, மற்ற அந்த டியூஷன் ஃபீஸை நீ வந்து கண்டிப்பா வந்து பே பண்ணா மட்டும்தான் நீ வந்து உள்ள வரும். அதே மாதிரி தான் 2.5 lakhs மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு வரப்போகுது. 2.5 into 5 போட்டோம்னா 12 lakhs அரௌண்ட் வரும். ஸோ இந்த 12 lakhs நீ பே பண்ண மட்டும்தான் உன்னை வந்து டிஸ்கண்டினியூ ஃபீஸை வந்து கொடுப்பாங்க. ஆக்சுவலாக ப்ரொசீஜர்ஸ். ஸோ டிஸ்கண்டினியூங்கிறது பெனால்ட்டிங்கிறது கண்டிப்பாக வந்து எல்லா காலேஜ்லையுமே இருக்கும். ஸோ இந்த கட் ஆஃப் டேட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன காலேஜ் டு காலேஜ் மாறிக்கலாம், இந்த கோர்ஸ் டு கோர்ஸ் வந்து மாறிக்கலாம். அட்மிஷன் இதுக்கு மேலே நடத்த கூடாது, கவுன்சிலிங்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே எந்த ஒரு அட்மிஷன் ப்ராசஸ் நடக்காது, இதுக்கு மேலே கவுன்சிலிங் இந்த வருஷத்துக்கான முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு மேலே டிஸ்கண்டினியூ பண்றேன்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் பெனால்ட்டி கண்டிப்பா இருக்கும். கவர்மெண்ட் காலேஜஸா இருந்தா 1 lakh. ஓகே, அதுல ஃபீஸ் இருக்காது. ஆக்சுவலா மினிமம் 15,000 தான். அதுமே 5 இயர்ஸ்க்கு உண்டான ஃபீஸ் எல்லாம் பே பண்ணிட்டு வரதுக்கு 1 lakh அந்த மாதிரி ஆயிடும். ஆனா இந்த காலேஜஸ்ல பிரைவேட் காலேஜஸ்ல டிஸ்கண்டினியூ பண்றோம் அப்படின்னா நாம வந்து இந்த அமௌண்ட்லாம் நம்ம ரெடி. நீங்க இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இது வந்து ஒரு எஃபெக்ட், இது ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிள் மாதிரி தான் ஆக்சுவலா சொல்ல போனா. ஓகேங்களா? ஸோ இதுவுமே எம்பிபிஎஸ் மாதிரி ஆக்சுவலாக ஈக்குவலான ஸ்டடிஸ் தான். நம்ம வி ஆர் ஸ்டடிங் மோர் தென் எம்பிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து மாடர்னும் படிக்கணும், தமிழ் ட்ரெடிஷ்னல் நாலேஜ், தமிழ் சித்தா புக்ஸுமே அதுவுமே நம்ம படிக்கிற மாதிரி தான் இருக்கும். வி ஹேவ் போத் 2 knowledges அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஸோ இல்லை என்னால் அக்செப்டன்ஸ் பண்ணிக்கவே முடியல, என்னால் ரிக்ரெட்டை தாங்கிக்கவே முடியல அப்படின்னா நீ வந்து எடுத்து படிக்கலாம், தாராளமாக நீட்டுக்கு படிக்கலாம் ஆக்சுவலாக. ஆனால் ஆக்சுவலாக நீ தான் அது ஷெடியூல் நீ தான் வந்து பண்ணிக்கணும். யாரும் வந்து உன்னை கைட் பண்ண மாட்டாங்க, யாரும் வந்து உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க இப்போ படிக்காத. ஸோ நீ தான் வந்து ரொட்டீனை ஃபாலோ பண்ணணும், நீ தான் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணணும், அதே ஃபிசிக்ஸ் அதே கெமிஸ்ட்ரி அதே பயாலஜி எடுத்து வச்சு நீ தான் உட்காந்து படிக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து நீட்டு அப்படின்ற பார்க்கும்போது ஷெட்யூல்டு அந்த மாதிரி நீ தான் எக்ஸாம்ஸை நீ தான் கோஆப்ரேட் பண்ணி நீ தான் போய் எழுதி நீ தான் கிளியர் பண்ணணும். ஓகேங்களா? அதே இந்த மாதிரி ஸ்கூல் ஸ்டடீஸ் காலேஜ் ஸ்டடீஸ்ல வரும்போது நீ தான் உட்காந்து இதுக்குமே சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணணும் ஆக்சுவலா. ஸோ இதில் இருக்கிற காலேஜில் வைக்கிற எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும், அந்த வந்து எக்ஸாம்ஸ்க்கு நான் உட்காந்து படிக்கணும். அதுவுமே நீ தான் ஷெட்யூல் பண்ணிக்கணும். ஓகேங்களா? என்ன கேட்டீங்க, ப்ரிஃபர் பண்ணுவீங்களா மாட்டீங்களான்னு கேட்டால் மேக்சிமம் வேண்டாம் தான் நான் சொல்வேன். ஓகேங்களா? மேக்சிமம் வேண்டாம். உங்களுக்கு வந்து இதுவே வந்து பெட்டர் என்னாஃப்ங்கிற மாதிரி தான் தோண்டும். ஸோ உள்ள என்ட்ரி ஆகிட்டோன்னே நமக்கு வந்து நம்மளோட இதுவே மாறும், சரௌண்டிங்ஸே மாறும், படிக்க அந்த காலேஜ்க்குரிய வைப்பு. ஸோ அந்த காலேஜுக்கு உண்டான ஸ்டடீஸ் மட்டும்தான் நம்ம வந்து மேஜராக கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து மற்ற
இது வந்து கிடைச்சா எல்லாருக்குமே கிடைச்சா போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்க வந்து எல்லாருமே வந்து இது பண்ணதான் செய்வீங்க ஆக்சுவலா சொல்ல போனா. கிடைச்சிருக்கலாம், ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து வருஷம் ஆக 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 காம்படிஷன் லெவல் கண்டிப்பா வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே தாங்க இருக்கும். குறையவே குறையாது. ஆக்சுவலா சொல்லப்போனா இதுதான். நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்களா, மாட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன் ஆக்சுவலா. ஏன் அப்படின்னு சொல்லிட்டா, இதுவே நம்ம வந்து ஆக்சுவலா ஒரு காலேஜ் போய் சேர்ந்துட்ட அப்படின்னா 1 இயர், 2 இயர் ரிப்பீட் பண்ற அப்படின்னா, ஸோ இதுலயே வந்து நீ வந்து வச்சு நீ ஒரு சீனியரா இருப்ப. ஆக்சுவலா நீ அடுத்த வருஷம் போய் ஜாயின் பண்ணும்போது நீ அந்த காலேஜுக்கு ஜூனியரா இருப்ப. ஏற்கனவே நீ ரிப்பீட்டர்ஸா இருந்த அப்படின்னா வேண்டவே வேண்டாம். ஒரு ஃப்ரெஷரா இருக்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா நீ வேணா ட்ரை பண்ணலாம். இல்ல கேட்டு இல்ல என்னால ஒரு 2 இயர்ஸ், 3 இயர்ஸ் நான் வந்து பண்ணிட்டேன். இதுக்கு மேலயும் பண்ணணும் எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னா, நீ வந்து ஆக்சுவலா ரொம்ப ரிக்ரெட்டா ஃபீல் பண்ற, ஸ்டில் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல இந்த கோர்ஸ என்னால அப்படின்னா, நீ பண்ணு, ட்ரை பண்ணு. இதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. தாராளமா பண்ணலாம். சீட் கிடைச்சா போய் ஜாயின் பண்ணிக்கோ. அண்ட் தென் வந்து நீ அத கன்டின்யூ பண்ணலாம். இல்ல ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் மட்டும் பண்ணிடாதீங்க ஆக்சுவலா சொல்லப்போனா. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, ஏற்கனவே நவம்பர் ஆயிடும் கவுன்சிலிங் அப்போ. அதுக்கப்புறமே நம்ம வந்து பின்னாடி வந்து போற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த வருஷத்துக்கு போற மாதிரி, ஸோ இன்னொன்னு ஒரு வருஷம் லேட் ஆகுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப ரிக்ரெட்டா ஃபீல் பண்ணுவோம். ஸோ 3 இயர்ஸ், 4 இயர்ஸ் நீட் ஜஸ்ட் கோச்சிங்க்கே செலவு பண்ற மாதிரி இருக்கும். டிகிரி மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலா சொல்ல போனா. நீட் நான் 3 வருஷம் படிச்சேன். நீட் 4 வருஷம் படிச்சேன். என்ன டிகிரியா அது ஆக்சுவலா சொல்ல போனா 3 வருஷத்துல ஒரு டிகிரியை முடிச்சுட்டு போறான். 4 வருஷத்துல ஒரு டிகிரி முடிச்சுட்டு போறானுங்க. ஸோ 4 வருஷம் 3 வருஷம் எதுவுமே இல்லாம சும்மா ஃபீஸை பே பண்ணிக்கிட்டு சும்மா நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு டிகிரி பண்ணியிருந்தாலே கண்டிப்பா உன்னால நல்லா ஷைன் ஆயிருந்திருக்க முடியும். ஸோ உங்க கையில ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டிகிரி கிடைச்சிருந்திருக்கும். அதனால நான் வந்து சொல்றேன். ஸோ வந்து ரிப்பீட்டர்ஸா இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிங்க ஆக்சுவலா சொல்ல போனா. ஸோ அக்செப்டன்ஸோ இந்த டிகிரி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அக்செப்டன்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து மூவ் ஆன் பண்றது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா இதுவே 1 இயர் 2 இயர்ஸ் நம்ம உட்காந்து கான்ஸ்டன்ட் ஸ்டடி உட்காந்து இதுலயே பண்ணிக்கிட்டே இருந்துட்டு இதுலயே நம்மளால ஆக்சுவலா அச்சீவ் பண்ண முடியும். நிறைய பேர் அச்சீவும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கிடைக்காம இருக்கு அப்படின்னா தேர் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். உனக்காக ஏதாச்சும் வேற ஏதாவது வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, நீ அதை தான் எடுக்கணும் அப்படின்ட்டு உனக்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி உனக்கு இது கரெக்டான கோர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது பேர் சொல்லுவாங்க ஆக்சுவலா. ஸோ அதுவுமே நமக்காக சில இதுல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. இப்ப வந்து சித்தா எடுக்கணும்னா சித்தாவை நீ சூஸ் பண்ண மாட்டேன், சித்தா தான் உன்னை சூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா. ஸோ அதுதான் மேஜர் ஆக்சுவலா சொல்லப்போனா. ஸோ உனக்கான கோர்ஸ் வந்து அது கிடையாது. இதெல்லாம் நீ உன்னால ஷைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இருக்கு. அதுதான் ஃபேக்ட். அதனால நீ வந்து ஷைன் ஆகிறதுக்குண்டான வழிகளை பார். ஆக்சுவலா சொல்ல போனா இதுதான் மேஜர். அதுக்கப்புறம் இந்த பெனால்ட்டி இந்த அமௌண்ட் விஷயம்ஸ்லாம் முன்னாடி ரெடி பண்ணி வச்சுக்கோ. உன்னால சரி ஓகே பண்ண முடியும் அப்படின்னா எங்க வீட்டுலலாம் ஆக்சுவலா பெனால்ட்டி 15 lakhs 20 lakhsலாம் சாதாரணமா இப்படி போட்டுருவாங்க அப்படின்னா தாராளமா நீ படிக்கலாம், டிஸ்கண்டினியூ பண்ணலாம். இன்னும் வேற கோர்ஸ் கூட எடுத்து டீம்டு யூனிவர்சிட்டியில கூட எடுத்து நீ வந்து டிஸ்கண்டினியூ பண்ணலாம். யாரும் எதுவும் கேட்க போறது கிடையாது. ஆக்சுவலா உன்னோட விஷ் தான் ஆக்சுவலா சொல்ல போனா. ஸோ பார்த்துக்கோ. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் அண்ட் வேஸ்ட் யுவர் எஃபர்ட்ஸ் டோன்ட் வேஸ்ட் யுவர் எஃபர்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ கஷ்டப்பட்டு படிச்சு ஸோ மொட்டையான ஒரு காலேஜுக்கு நம்ம போறதுக்கு அதுக்கு இதுல நம்ம கண்டினியூ பண்ணிட்டு அடுத்த நோக்கி நம்ம லைஃப்பை வந்து மூவ் ஆன் பண்றது ரொம்ப அவசியம் கைஸ். ஓகே, தட்ஸ் இட். ஸோ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா மௌலிசங்கர்02 இன்ஸ்டாகிராம் ஐடி நான் டேரக்டா சேட் பண்ணி உங்க டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சித்தர் குரல் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜுமே இருக்கு. நீங்க டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் தட்ஸ் இட். டாடா பை பை.